ஐயா உங்களுக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜ் தெரியுமாங்க ஐயா? தெரியும். இப்போ இத்தனை லாங்குவேஜ் பேசுகிறாருல, இதுக்கு பின்னாடி அவர் வந்து ஆர்வமாக கற்றுக்கல, பொழப்பு தேடி எல்லா ஊருக்கும் போயிருக்காருங்க. அதான் விஷயம். பொழைக்கிறதுக்காக எல்லா ஊருக்கும் போய் அங்கங்கே அந்தந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு கடைசியாக வந்து அவர் அந்த அப்புறம் இவருடைய பேட்டியை காமிச்சாங்க. இப்போ மதுரையில் ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டார். டேடி ஆர்வமா ஆர்வம் பிரியாணி நல்ல ஹோட்டல் ஆரம்பித்தாச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, மாதம் எனக்கு 7,000 ரூபா வந்துச்சு, 2வது மாதம் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா வந்துச்சு, நான் சைக்கிள் வாங்கவே கஷ்டப்பட்டேன், இப்போ ஒன்றும் இல்லை ஒரு 3 கார் வச்சுருக்கேன். இது யூடியூப் மேலே நமக்கு இன்னும் நம்பிக்கை வர்றது அதான். அதாவது இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் தான், இப்போ பத்திரிக்கை பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஒரு மாதிரி பத்திரிக்கைலாம் கொஞ்சம் இறங்கு முகத்துக்கு போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை கொடுக்குற இந்த வெப்சைட்டு ஆன்லைன் இதுக்கெலாம் அதான் இந்த பிகைன்வுட்டு, நம்ம தம்பி பிளாக் ஷிப்பு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கின தம்பிகள்லாம் இருக்காங்க. இந்த தளம் எதிர்காலம் வந்து ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குற ஒரு தளமாக இருந்தது. ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட, தான் குடும்பத்துக்கு சோறு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு ஊராக அலைஞ்ச ஒரு ஆர்வங்கிற ஒருத்தர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கௌரவத்தோடு இருக்காருன்னா அவருடைய திறமை, அதை பையன்தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் பாருங்கள், பேசும்போது எந்த இடத்துலையும் அவர் தன்னை சொல்ல மாட்டேங்கிறார். அவருடைய பேட்டியிலையும் பார்த்தேன், என் பையன்தான், எல்லாரும் வந்து அப்பந்தான் பையனை முன்னேற்றுவாங்க, ஆனால் பையன் என்னை முன்னேற்றிருக்காரு.